அதிமுகவில் சட்ட விதிகளை திருத்தி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று ஏற்கனவே தொடரப்பட்ட பல வழக்குகள் தள்ளுபடியாகியுள்ள நிலையில் சிவில் நீதிமன்றத்தில் மட்டும் அது நிலுவையில் இருந்து வருகிறது. இதனை குறிப்பிட்டு சிவில் வழக்கு விசாரணை முடியும் வரையில் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பேரில் தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வந்தது. இதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் அதனை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை முடித்து அண்மையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் என்று கூறிய உயர்நீதிமன்றம் இதனை எதிர்த்த எடப்பாடி பழனிசாமியின் மனுவை அதிரடியாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து இபிஎஸ், ஓபிஎஸ் மற்றும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 6 பேர் இன்று விசாரணைக்கு ஆஜராக தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி இரட்டை இலை வழக்கு தொடர்பாக இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் ஆணையம் தனது இறுதி விசாரணையை தொடங்குகிறது.